பார்வதி, கம்ருதீன், விக்கல்ஸ் விக்ரம் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. அது என்ன சண்டை? பிரஜன், சாண்ட்ரா, தலா, சபரி இவங்க 3 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ லைவ்ல முடிஞ்சிச்சு. பார்வதிக்கு சமையல் டிபார்ட்மெண்ட்ல கண்ணி இருக்கிறது பிடிக்கல. அதை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி ரம்யாக்கும் குக்கிங் டீம்ல இருக்கணும்னு தான் ஒரு ஆசை. பார்வதி வந்து கண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல திவாகர் வந்து ரம்யா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்வதியுடைய திவாகரும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நினைக்கிறதும் வந்து வேஸ்ட்டுங்க. குக்கிங் டீம்ல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவுட் சைட்ல வந்து கனிக்கும் ஓட்டு வீல, ரம்யாக்கும் ஓட்டு வீல, அவங்க அரோரா வீட கம்மியா இருக்கிறாங்க. கனிக்கு ஏன் ஓட்டு வீல அப்படின்னாக்கா 4 வாரமா அவங்க வந்து நாமினேஷன் வரல. இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. கனிக்கு ஓட்டு போற குரூப் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு தகராறு வருதுங்க. பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்கிற கம்ருதீன், திவாகர் இவங்க 3 பேருமே ஒரு பெட்ல இருக்கிறாங்க. பார்வதியினுடைய டிமாண்ட் என்னன்னாக்கா, இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் நீ வாய்ஸ் அவுட் பண்ணல, ஏன் பிரச்சனைக்கு மட்டும் நீ ஏண்டா வர அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றாங்க பார்வதி. அதுவும் கரெக்டா தான் இருக்கு. கனிக்கும் கெமிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து அதுக்கும் எதுவும் பேசல. மற்றபடி சில விஷயங்கள்லாம் நடந்தது எதுக்குமே வந்து விக்கல்ஸ் விக்ரம் வாய்ஸ் அவுட் பண்ணல. பார்வதி கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். எனக்கு மட்டும் நீ ஏன் பொங்கின்னு வர அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பார்வதி வந்து விக்கல்ஸ் விக்ரம சூப்பரா வச்சு செய்யறாங்க. விக்கல்ஸ் விக்ரமுடைய உண்மை முகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் நாங்க அவங்க கேம் இல்லைன்னா நம்ம பார்க்க போறோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. பார்வதிக்கு சப்போர்ட்டா சாண்ட்ராவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, திவ்யாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா சாண்ட்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் கேம் விளையாடுறாங்க. ஏன் அவங்கனாக்கா கன்னி டீமை முடிச்சு விட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கன்னி டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உடஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து கனிக்கும் கெமிக்கும் சண்டை வருது, கனிக்கும் ரம்யாக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், விஜய், பார்வதி, கம்ருதீன், திவாகர் இவங்க 6 பேரும் சேர்ந்துன்னு ஒரு கேம் விளையாடினாங்கனாக்கா அதுவும் நல்லா தான் இருக்கும். வர வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எப்படி நீங்க குரூப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோர்ஸ் பண்ணி திட்டாருனாக்கா அவங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிடுவாங்க. அரோரா ஒரு காமெடி பீஸ்னாக்கா காமெடி பீஸ். கம்ருதீனா, விஜய், பார்வதியும் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்பை பற்றி பேசிடுறாங்க. அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, நீங்கள் ஏன் கவனிக்கிறீங்க, கேளுங்க அப்படின்றாங்க. விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறேன்னாக்கா எனக்கோசம் நீ கேளாமா போயமா அப்படின்றாங்க. அதுக்கு அரோரா வந்து சிரிச்சுக்கினே போய் கேட்குறா. ஐயோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வானான்னு சொல்கிறவங்களெல்லாம் பிக் பாஸ் இன்னும் வச்சுன்னு இருக்காரு. இந்த வாரம் அவளை அமுச்சு விட்டு ரம்யா அமுச்சு விட்டாங்கன்னாக்கா கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரம்யாவுடைய லைஃப் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே அவங்க எதனா ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி எதனா ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி எதனா ஓட்டில் கொஞ்சம் முன்னே வந்தாங்கனாக்கா தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ரம்யாவும் தூக்கிடுவாங்க, அரோராவும் தூக்கிடுவாங்க. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சு சூப்பராக தூக்கி விட்டா நல்லா இருக்கும். குரூப்பிசம் இருக்குது, அவங்களெல்லாம் வச்சு விட போகிறேன், தூக்கி விசிறடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே குரூப்போட விளையாடுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது எந்த விதத்தில் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. இல்லை அந்த குரூப்போட விளையாட விடுவாங்களான்னு தெரியல. பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். நடக்கிறது உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.